கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேதாகம பகுதி 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 24. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இன்று நாளின் தேவ செய்தியின் தலைப்பு பேசும் மரம். ஆங்கில இலக்கியத்தின் ஆதி கால கிறிஸ்தவ கவிதைகளில் தி ட்ரீம் ஆஃப் த ரூட், சிலுவையின் கனவு என்னும் கவிதை உண்டு. ரூட் என்னும் வார்த்தை பழைய ஆங்கில வார்த்தையாகிய ராட் அல்லது போல் என்னும் வார்த்தையிலிருந்து வந்தது. அது கிறிஸ்து அறியப்பட்ட சிலுவையை குறிக்கிறது. இந்த பழைய கவிதை இயேசுவின் சிலுவை மரணத்தை சிலுவையின் கண்ணோட்டத்திலிருந்து கூறுகிறது. சிலுவை செய்ய பயன்படுத்தப்படும் மரம் தான் தேவகுமாரன் கொல்லப்படுவதற்கு பயன்பட போவதை அறிந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆனாலும் கிறிஸ்து தன்னை விசுவாசிக்கிற அனைவருக்கும் மீட்பளிக்கும்படி அம்மரத்தின் உதவியை நாடி அப்பணியில் அதை சேர்த்துக் கொள்கிறார் என்பதை உணர்ந்தது. ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர் தடை செய்யப்பட்ட பழத்தை உண்டு மனுக்குலம் பாவத்திற்குள் விழ ஒரு மரம்தான் ஆதாரமாக விளங்கியது. மேலும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவம் போக்க தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தின பொழுது அவர் தம் சார்பில் சிலுவை மரத்திலே அறியப்பட்டார். கிறிஸ்து தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ரட்சிக்கப்படும்படி கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் அனைவருக்கும் சிலுவைதான் திருப்பு முனை. மேலும் கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின் இது நம்மை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையாக்கிய தேவகுமாரனுடைய தியாக பலியை குறிப்பிடும் பிரசித்தி பெற்ற சின்னமாக விளக்குகிறது. நம்மில் தேவன் வைத்துள்ள சொல்லி முடியாத அதிசயமான அன்பின் சான்றாக சிலுவை விளங்குகிறது. நம்முடைய ரட்சிப்பிற்காக கிறிஸ்து அம்மரத்திலே தன் ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.